தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரங்க, பொதுவாகவே மகர ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம். அதிகமான உழைப்பு. அந்த உழைப்பில் எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ தூரம் அதிகமான உழைப்பு ஒருத்தர்கிட்ட இருக்கோ அதே அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு பிளான் எக்ஸிக்யூஷன் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கக்கிட்ட திறமையான ஒரு சில ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும், நுண்ணறிவு கிடைக்கும். அவங்க ஒரு விஷயத்தை கொடுத்தோன்னா அந்த நுண்ணறிவில் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்க வேறு லெவலில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே அனுபவம் தான் கொடுக்கும், நிறையா அதோடைய அனுபவ பாடம் தான் கொடுக்கும். அது மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் பயங்கரமான ஆளுமை திறன் அவங்களுக்கு இருக்கும். காரணம் என்னென்னா, வேலையை சரியாக செய்கிறவங்கக்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு ஆளுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தப்பான தகவல்களை இந்த கேதுவானவர் கொடுத்தாலும் இந்த சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போது இருக்கிற மகர ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு டாமினேட் பர்சனாலிட்டி. அவங்க எதையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க, ஆனால் சைலண்ட்டாக கண்ட்ரோலில் வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மகர ராசிக்காரங்கிட்ட இருக்கும். இவங்க ஒரு பாதி அவங்களோட கல்யாண வாழ்க்கை வரைக்கும் ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய நன்மையை எட்டுவார்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வளர்ச்சி தான், கீழே இருந்து மேலே வரைக்கும் போகும் கிராஃப். அதே மகர ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் யோகம் கெட்டு போயிடும். சில பேருக்கு அப்படி நடக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தர், ஆனால் மேக்சிமம் திருமணத்துக்கு பிறகே மகர ராசிக்காரங்க நல்ல நிலைமையில் இருக்கும். இதில் சில பேர் சொல்லுவாங்க, அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, மக நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரத்துக்காரங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்க அப்படின்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வச்சு இப்போ கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க மகர ராசிக்காரங்க. தயவுசெய்து இப்போ வரன நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கலாம். அது பொருத்தம் பார்த்து நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்த்து அந்த பொருத்தம் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி ஜோதிடர் அப்படின்றது விஷயங்கள் எல்லாமே துல்லியமாக கணித்து தரப்படும். நிறைய பேர் நினைக்கிறாங்க திருமணம் பொருத்தம்ங்கிறது 10 பொருத்தம்லாம் திருமணம் பொருத்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருமணம் பொருத்தம் அப்படிங்கிறது 10 பொருத்தம் இல்லை. நீங்கள் என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு, உங்களோட கிரக நிலைகள் என்ன, அவங்களோட கிரக நிலைகள் என்ன, அது ஒத்து வருமா, சுக்கிரன் செவ்வாய் அவங்களோட இதில் காம்பினேஷனில் மிக்ஸ் ஆகுதா, எல்லாமே கரெக்டாக பார்க்கணும். பார்த்து இதெல்லாம் டேலி ஆகுதா, உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருமா அப்படிங்கிறது நுண்ணியமாக அவங்க பார்க்கணும். வேலாக்கா 10 பொருத்தம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணால் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். அப்படி இப்போ யாரை வேணாலும் 10 பொருத்தம் வரும். 1,00,000 ஜாதகம் எடுத்தேன்னா 90,000 ஜாதகம், 99,000 ஜாதகம் கூட 10 பொருத்தம் வரும். அதெல்லாம் வச்சுலாம் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடாது. நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறாங்க. 200 கொடுத்து 10 பொருத்தம் பார்த்துட்டு அது சாஃப்ட்வேரே இன்றைக்கி பண்ணிடுது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்களே பார்த்துடலாம் 10 பொருத்தம். அது பொருத்தம் கிடையாது. தசா புத்தி என்ன இருக்குது, அவங்களோட தசா புத்தி என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன யோகம் இருக்குது, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு திருமணம் எப்படி இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்காக போகுமா, 2 பேரும் அடிச்சுப்பீங்களா, இல்லை கரெக்டாக இருப்பீங்களா, காலத்துக்கும் இந்த திருமண பந்தங்கிறது காலத்துக்கு வரணும். அப்படிங்கும்போது உள்ளே இருக்கிற கிரக நிலைகள் தான் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் நல்லா இருக்கா, செவ்வாய் நல்லா இருக்கா, உங்களுக்கு நல்லா இருக்கா, அவங்களுக்கு நல்லா இருக்கா, 2 பேர்த்தையும் பார்த்தா தான் தெரியும். அதை விடுத்து நீங்களாக ஒரு கற்பனை பண்ணி 10 பொருத்தம் இருந்தால் போதும்னு நினச்சா அப்புறம் ஏன் டைவர்ஸ் எல்லாம் வருது. அந்த மாதிரி கிடையாது. நிறைய விஷயங்களை பார்க்கணும். அது பொறுத்தே திருமணம் நடைபெறும். அதே மாதிரி பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை பற்றி தேவையில்லாதெல்லாம் பேசி மாட்டிக்காதீங்க. உழைப்புக்கு ஏற்ற வெற்றிகள் இப்போது கிடைக்கப்பெறும். நெட்வொர்க்கிங், பிஸ்னஸ், ப்ரோக்ராமிங், மார்க்கெட்டிங், மீடியா துறையில் இருக்கிறவங்க,
அப்புறம் இன்ஜினியரிங் படித்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவர்கள், மிகப்பெரிய ஒரு ஃபேண்டசி அனிமேஷன் ஃபிலிம் பண்ணுறவங்க, அதே மாதிரி 3D அனிமேஷன்ஸ்ன்ற அளவுக்கு கூட சில பேர்த்துக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். பிரபலங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஹீரோ ஹீரோயினாக சான்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்களா, இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடக்கப்பெறும். நிறைய பேர் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க, யூடியூப் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க, சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமு இதிலெல்லாம் ஃபேமஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ கிடைக்கும். கேது கண்ணியில் இருக்கும்போது மெடிசன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு வாய்ப்புகளும் இதுவும் தரும். ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ண, யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க, யாருக்கும் பணத்தை கடனாக கொடுக்காதீங்க, அது வராது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க. லைஃபு சூப்பராக போயிட்டுருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுடைய வீட்டில் பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இப்படி சில விஷயங்கள் எல்லாமே மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஃபேவரான காலகட்டமாக ஆகும். இப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாதிக்கக்கூடிய காலகட்டமாக, வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களாகவும் வருமானத்தை பன்மடங்கு ஈட்டக்கூடியவர்களாகவும் இனிமேட்டு நீங்கள் வாழ போகிறீங்கன்றது தான் முக்கியமானது. இந்த மகர ராசிக்காரங்க உத்திராட நட்சத்திரம், சூரிய திசை 6 வருஷம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 3 வருஷம் எடுத்துக்கிறேன். உங்களுடைய தசா இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, என்னுடைய கால்குலேஷன் 3 வருஷங்கன்னா உங்களுடைய ஜனனகால புத்தகத்தில் எவ்வளோ தசா இருப்பு இருக்கிறது பார்த்துக்கோ. சந்திர திசை ஒரு 10 வருஷம், செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், 3 + 10 + 7 ஒரு 20 வருஷம். 20 வயதுக்கு மேலே மகர ராசி உத்திராட நட்சத்திரம் 2024 சிறப்பாக அமைய போகிறது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. முன்னேற்றத்தை அதிகமாக குடும்பஸ்தானத்தில் படிப்பு விஷயங்களில் புது முயற்சிகளில் ரொம்ப முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். அதோடைய 7.5 சனியோடைய தாக்கம் படிப்படியாக குறைந்து முன்னேற்ற நிலைமைக்கு போவீங்க. ராகு திசை 7.5 சனி அப்படிங்கும் போது நினைக்க பார்த்து முடிக்காத அளவுக்கு சில அவமானங்களும் கஷ்டங்களும் நீங்கள் கண்டு கொண்டிருப்பீர்கள். கிரக நிலவரம் அப்படி இருக்குது. சரியான பலன் கொடுக்க நிலையற்ற விஷயமாக இந்த விஷயங்கள் இப்போது உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. குரு பகவான் தேவையற்ற ஒரு சில மன உளைச்சல்கள் இந்த 4 மாத காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய, பணப்பற்றாக்குறை வரக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வேலை ரொம்ப நன்மையை கொடுக்கும். பெரிய அளவில் நன்மைகள் உண்டு. முயற்சி வெற்றியை தரும் அப்படிங்கிறது உங்கள் விஷயத்தில் நடத்தணும். இறுதியில் 75% உறுதியான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றங்கள் அதிகமாக கிடைக்கும். 2024 ஒரு சில பிரச்சனைகள், தடை தாமதங்கள், திருமண வெற்றி வாய்ப்புகளை ஈட்டலாம். ராகு திசை 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும். இந்த ராகு திசை பொதுவாகவே 3ஆம் இடத்து ராகு உங்களுக்கு இருக்குது. இப்போ கோச்சார ரீதியாக 3இல் ராகுவும் 9இல் கேதுவும் 2இல் சனியும் 4இல் குருவும், அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு குரு வர்றது. 3ஆம் இடத்து ராகு ஒரு புதிய முயற்சிகள் மூலமாக வெற்றிகள் அப்படிங்கிறது பிரம்மாண்டத்தை கொடுக்கும். இளைய சகோதரர் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடும். இந்த இடத்துல தான் ராகு அப்படின்னு இருக்கிறதுனால போக போக உங்கள் இளைய சகோதர வழியில் என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில பேர் அவங்களுக்களால் உதவிகள் கிடைக்கும். நல்ல ராகுவாக உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே மிகப்பெரிய வெற்றிகள், பிரம்மாண்டங்கள் கிடைக்கும். நிறைய உத்வேகம், நல்ல ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். குரு திசை 38 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும். இந்த லக்னத்துக்கு ஆகாத திசைனாலும் திசா பலன்கள் 2024 குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு இருந்து இப்போ 5ஆம் இடத்துக்கு குரு வரார். அப்படிங்கும்போது சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார். நகைக்கடனை உருவாக்கி அதன் மூலியமாக ஒரு சில சுப நிகழ்ச்சிகள் வெற்றி பெறுவீர்கள். தடையை மீறி வெற்றி பெறுவீர்கள், தடையை தகர்த்து வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு திசை அவ்வளோ மகர ராசிக்கு பெரிய ஒரு திசை இல்லைன்னா கூட 3ஆம் இடத்து ராகு உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. சில பேருக்கு உத்தியோகத்தில், தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த குரு திசையில் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸுங்கிற மாதிரி மெதுவாக பொறுமையாக போய் நீங்கள் வாழ்க்கை வெற்றி வகை சூடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சனி திசை 54 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும். இந்த திசை ஒரு கவனமான திசை அப்படின்னு சொல்லலாம். மாற்றி மாற்றி நன்மைகளும் தீமைகளும் நடக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு சனி திசை லக்னமாக இருப்பின் ரொம்ப நல்லது நடக்கும். இருந்தாலும் இந்த சனி திசை ரொம்ப மோசமான பலன்கள் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, 2ஆம் இடத்து சனி தன குடும்ப வாக்கில் போயிருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் வீட்டில் வரும். வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. அந்த மாதிரி நிறைய வாய் பேசி சில விஷயங்களை கெடுத்துக்காதீங்க. கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டை தொடாதீங்க. நிறைய விஷயங்கள் தனம் வர வழியில் கெட்டு போக வாய்ப்பு இருக்கிறதுனால
ஏதாவது மனக்குழப்பத்துக்கு ஆளாகாமல் பணத்தை விஷயங்களை நீங்கள் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நடக்கணும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப வகையில் யார்கிட்டையும் தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத பிரச்சனைகளை இழுக்கிறது அப்படிங்கிறது சனி திசையில் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது புதன் திசை 73 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும். இந்த புதன் திசையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், ஏற்றங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். புதன் நல்ல இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவு, உங்களுக்கு பையன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வரன் கிடைத்து நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றங்கள், பேரன் பிள்ளைங்க கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த புதன் திசையில் 73 வயசுலேருந்து 90 வயசுக்குள்ளே நடக்கும். இந்த புதன் திசை 6, 7, 8, 6, 8, 12 மறையாமல் இருந்தாலோ, புதன் அஸ்தங்கமாவாமலோ, புதன் நீசம் பெறாமலோ இருந்தால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக இந்த தசா புத்திகள் நிறைய கொடுக்கும். ஒருவேளை நான் சொன்ன கண்டிஷன்லாம் அங்கே இருந்துச்சுன்னா புதன் ஒரு மாரக திசை மாறி உங்களை கஷ்டப்படுத்தும். ஆனால் தெளிவான அறிவை கொடுக்கக்கூடிய அனுபவத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு போயே ஆகும். இதுதான் உண்மையான விஷயம். இந்த புதன் திசையில் நீங்கள் என்ன மாதிரி அனுபவத்தை பார்ப்பீர்கள் அப்படின்னா, நிறைய கஷ்டத்தை பார்த்து முன்னேற்றமான நிலைமையை அடுத்தவங்களுக்கு சொல்லி உங்களோட குடும்பத்தாரை மேம்படுத்த வைப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த புதன் திசையில் நடக்கும். அடுத்தது கேது திசை 90 வயசுலேருந்து 97 வயசு வரைக்கும். இந்த காலகட்டத்தில் கேது திசை அப்படின்னு சொல்லும் போது, கேது 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது குரு பார்வையும் கிடைக்கிறதுனால ஆன்மீக வழியில் மிகப்பெரிய மாற்றம், நல்ல நன்மைகள் உங்கள் குடும்பத்தில் கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்களை நான் எடுத்து நடத்தி உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், ரெஸ்பெக்ட், ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கேது திசை கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நாளில் குரு 5ஆம் இடத்து குருவும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இப்போது கேதுக்கு 4 மாதம் கண்டிப்பாக இருக்கும். அதற்கு பிறகு ஒரு சில உடல்நிலையில் தோய்வு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்தது வழிபாடாக மகர ராசி உத்திராட நட்சத்திரம் லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சுக்கிர ஓரையில் வெள்ளிக்கிழமைகளில் சென்று வழிபடுறது நல்லது. சனிக்கிழமையில் சனி ஓரையில் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். இந்த சனி ஓரை, வெள்ளி ஓரை, சுக்கிர ஓரையெல்லாம் எப்போங்க வரும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை விடிய காத்தால 6 to 7, இரவு 8 to 9 இந்த காலங்களில் கோயிலுக்கு போன்னு செல்லுங்கள். சனி ஓரையில்னா சனிக்கிழமையும் 6 to 7, இரவு 8 to 9 அப்படிங்கிற காலகட்டத்தில் விளக்கேற்றி வழிபடுவது மிகப்பெரிய ஒரு நன்மை. கோயிலுக்கு சென்று வாருங்கள். நிறைய பிரச்சனை வழிபாடுகள் மூலியமாக பெறும். குலதெய்வ வழிபாடு இன்றியமையாதது. மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும், சகல சௌபாகியங்களும், மன நிம்மதியும், ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிட்டோம்.